தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ரொம்ப அருமை. இதில் திருநெல்வேலி பக்கம் இந்த பட வெற்றிக்கு வந்து நான் மட்டுமே காரணம் அல்ல, அதில் இருந்த என்னுடைய டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட். பரத் வந்திருக்கீங்க, ப்ளீஸ் கம். தேங்க்ஸ். இவனை வந்து நான் நிறைய பாடுபடுத்தினேன். இப்போ ரொம்ப பவ்யமாக அது பக்கத்தில் நிற்கிறான். இருந்தாலும் நல்ல அந்த உயிர் கொடுத்து நடித்ததுனால இவனை வந்து ஒரு சின்ன கிளாப் பண்ணுங்க. தேங்க்யூ மேடம், காட் பிளஸ் யூ. வேறு யார் வந்திருக்கா? நம்ம ஆர்டிஸ்ட் யாராவது வந்திருக்கீங்களா? தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்து நம்முடைய இது ஏற்கனவே ஒரு முறை ஸ்க்ரீனிங் பண்ணும்போது ராஜேஷ் சாரால் வர முடியல. அப்போது ஏன்னா அவர் கவர்மெண்ட் இப்போ அவர் வந்து ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் டைரக்டராக இருக்கிறதுனால அவரால் அன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருந்தார். ஆனால் அப்போ சுபவீர பாண்டியன் ஐயா அவங்க வந்தாங்க. அவங்க படம் பார்த்துட்டு படத்தை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னது வந்து இதில் ராஜேஷ் நடித்தார் என்று சொல்ல மாட்டேன், சிவாஜி கணேசன் தான் நடித்தார்னு சொல்லிட்டு போனார். அந்த காம்ப்ளிமெண்ட்டை நான் இப்போ அவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ நடிகர் ராஜேஷ் சார் இப்போ உங்கள்கிட்ட பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக இயக்குனருக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் சவுண்டு கூட இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், ஒலி 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 அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். என்ன மாதிரி வயசானவங்களுக்கு இது தாங்காது. ஆனால் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தாங்கிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அப்படியா அப்படிங்கிறதெல்லாம் கூட ரொம்ப சவுண்டாக கேட்டுது. வேற ஒன்று தவறாக எடுத்துடாதீங்க. கேட்டுறா இல்லை உங்களான்ட்டு நான் தான் இவ்வளோ பேசுனேன்னா இவ்வளோ நடிச்சேனான்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, சந்தேகமாக இருக்குது. அந்த அளவுக்கு அவர் வேலை வாங்கினார் ரமேஷ் சார். அப்புறம் வந்து இவ்வளவு அறிவு, எவ்வளவோ படிச்சிருக்கிறாரு, எல்லை இல்லாத அளவுக்கு படித்திருக்கிறார். அதையெல்லாம் ஸ்க்ரீனில் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அது எமோஷ்னலாக வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வந்து அதை செல்லுலாய்டில் கொண்டு வந்து அதை ஆடியன்ஸ் அதை விரும்பி அவங்களுக்கும் கண்ணு கலங்குற மாதிரி வைக்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. குறிப்பாக கிளைமேக்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. நான் நடித்ததெல்லாம் கூட மறந்துட்டேன். அந்த பெட்டி மேலே படுக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா சிறையில் நான் படுத்துட்டேன். அதை கொஞ்சம் சீட்டிங் ஷாட்டில் எடுங்கன்னு கேட்டேன். கரெக்டாக எடுத்துட்டார் அதை அதில். ஆனால் படுக்க வச்சுருக்கும்போது விறகு வைக்கும்போது நான் ஓகே பண்ணிட்டேன். நான் அது அந்த நேரத்தில் எனக்கு அந்த மூடு இல்லை. அப்போ எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. பெட்டி சின்ன பெட்டியாக இருந்துச்சு. அதுக்கு உதவி செஞ்ச அவருக்கு நன்றி. மிக சிறப்பாக எடுத்திருக்கிறார் படத்தை. ஒரு கமர்ஷியல் டைரக்டர் போல் எடுத்திருக்கிறார். நிறைய கருத்துக்கள் அதில் இருக்குது. அதை விட்டு பார்க்கும் பொழுது தான் நமக்கு தெரியும். நான் எவ்வளோ பேர் படித்தவர்களை பார்த்துருக்கிறேன். பட் இவர் கிறிஸ்தவ மதத்தில் இவ்வளோ ஆழமாக சென்று, அது மட்டுமல்ல சைவம் வைணவத்தையெல்லாம் ரொம்ப அழுமையாக கொண்டு வந்து போய் சேர்த்துருக்கிறாரு. நான் 8:30 9 மணிக்குள்ளே சாப்பிட்ருவேன். அதனால் உங்கள்கிட்ட வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப உங்களுடைய ஆதரவும் என்னால் ஆன உதவிகளும் நான் செய்கிறேன். நான் ஐயா கேட்டுவிட்டதுக்கு இப்போ நன்றி, வணக்கம்.